எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகேசம்மா கிச்சன்லேருந்து மகேசம்மா பேசுகிறேன். நான் இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சேன். அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு தேவையானது தக்காளி, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா தாளிக்கிறதுக்கு நறுக்கி வச்சுருக்கேன் குழம்புக்கு. இது பருப்பு உருண்டைக்கு இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் சில்லை பல்லாக நறுக்கி வச்சுருக்கேன். இங்கே குழம்புக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய் நறுக்கி வச்சுருக்கேன். புளி ஊற வச்சுருக்கேன். அதோடைய பருப்போடு அரைக்க வத்தலையும் ஊற வச்சுருக்கேன். இப்படி ஊற வச்சு அரைச்சோம்னா சீக்கிரம் வத்தல் அரைஞ்சிரும். 150 கிராம் பருப்பு ஊற வச்சுருக்கேன். 75 கிராம் கடலைப்பருப்பு, 75 கிராம் துவரம் பருப்பு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறின பின்னாடி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி ஜாரில் முதல்ல கொஞ்சோண்டு பருப்பு போட்டு வத்தல், உப்பு, சோம்பு, ஒரு துளி பட்டை போட்டு ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிட்டு மறுபடியும் தண்ணியே சேர்க்காமல் அப்படி சுற்றினோம்னா அப்படி வந்துடும். மீத பருப்பையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது கூட இப்போ ஒரு டீ மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம். பெருங்காயம் சேர்த்தோம்னா வாய்வு ப்ராப்ளம் வராது. அதுக்கு தான் பூண்டு, இஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் சில்லு எல்லாம் போட்டு இப்போ ஒன்றா பிசைஞ்சிருவோம். எல்லாம் இந்த மாதிரி ஒன்றா எல்லாத்தையும் கலந்து பிசைஞ்சிட்டு லைட்டாக தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் உப்பு காரம்லாம் இருக்கான்னு. இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ கையில் எடுத்து இப்படியே உருட்டி ஒரு தட்டில் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் அப்படி உருண்டைகளாக உருட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியே சேர்க்காமல் அரைக்கணும். அப்போ தான் குழம்புல போடும்போது உருண்டை கரையாமல் இருக்கும். இப்படி நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், சோம்பு போட்டு தாளிச்சிட்டு பொரிஞ்சோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு முதல்ல கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்க விட்டுருவோம். நல்லா வதங்கினோடனே அது கூட உப்பு, குழம்புக்கு தேவையான உப்பு, மசாலாத்தூள், மசாலா பொடி. நான் அரைச்ச மசாலா பொடி போடுறேன். ஒரு 2 சின்ன ஸ்பூன்னால் நான் இதில் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு நான் புளியெல்லாம் கரைச்சி தனியாக தேங்காய் அரைச்சி வச்சு புளியை கரைச்சி எல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன். அதை அந்த மசாலா நம்ம வதக்குனதோடு சேர்த்து ஊற்றியாச்சு. நல்லா கொதி வந்துச்சு, லைட்டாக பொங்குது. இப்போ நல்லா குழம்பு கொஞ்சம் கொதித்து லைட்டாக வற்றினோடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம இங்கே உருட்டி வச்சுருக்க உருண்டைங்கள்லாம் நல்லா உருட்டி வச்சுருக்க அந்த உருண்டைங்கள்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா இப்போ குழம்புல போட்டுடலாம். அடுப்பை நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து மெதுவாக அதில் போட்டு எல்லா உருண்டைங்களும் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுட்டாச்சு. அடுப்பில் இந்த அளவு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம்னா கரண்டி எதுவும் போடாமல் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். அது நல்லாவே கொதிச்சிச்சு பாருங்கள். இப்போ உருண்டை வெந்தோடனே லைட்டாக மிதந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்படி வந்துச்சுன்னா உருண்டை நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் ஒன்றும் கூட கரைஞ்சி போகலை, நல்லா வெந்திருக்கு. கரைஞ்சி போகாமல் நல்லா வெந்துருச்சு. இப்போ
உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள்.